Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டுமென நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டுமென நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிலுவையில் உள்ள 3284 கோடி கல்வி நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வைத்திருக்கிறார். தமிழகத்திற்கான நிலுவையில் உள்ள 3284 கோடி ரூபாய் கல்வி நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்வைத்திருக்கிறார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்திற்கான நிலுவையில் உள்ள 3284 கோடி ரூபாய் கல்வி நிலுவை தொகையை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்திற்கான நிலுவையில் உள்ள 3284 கோடி ரூபாய் கல்வி நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் சில அறிவிப்புகளை வலியுறுத்தி முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. 11வது நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில இன்றைக்கு டெல்லியில நடைபெற்றது. அதுல தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இணைந்து எப்படி வளர்ச்சியை சாத்தியப்படுத்துவது, இணைந்து செயல்படுவது, அதே போல மாநிலங்களுக்கு தேவையான விஷயங்களை மத்திய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அங்கிருந்து திட்டங்களை வாங்கி மாநில வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது, இதுதான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். கடந்த அரசு இருந்தபோது அப்போதைய முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்காம சில முறை புறக்கணித்திருக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு நடக்கக்கூடிய முதல் நிதி ஆயோக் கூட்டம் இதுதான். அதுல அவரு பங்கேற்று பேசி இருக்கிறாரு. பல்வேறு கோரிக்கைகளை மாநிலம் சார்ந்து அவர் முன்வைத்திருக்கிறாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நிதி ஆயோக் கூட்டத்துல விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்துக்கான நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிலுவை தொகை 3284 கோடி ரூபாய் நீங்க அதை தமிழகத்துக்கு தரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல மத்திய அரசோடு இணைந்து செயலாற்ற தமிழ்நாடு தயாராக இருக்கிறது, நாங்க உறுதி பூண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அவரு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒத்துழைப்புடன் செயல்படுவோம், எங்கள் அரசு அதற்கான உறுதி பூண்டு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அதே போல உலகளாவிய நிலவும் நிச்சயமற்ற பொருளாதார குழுக்களுக்கு இடையிலையும் இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. உறுதித்தன்மையும் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் தமிழ்நாடு வெளிப்படுத்தி வருகிறது அப்படிங்கறத அவரு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. மேலும் சில முக்கியமான கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறாரு. வெளிப்படையான நிர்வாகம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் சமச்சீரான முன்னேற்றம் ஆகிய அடிப்படை கொள்கைகளை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு மக்கள்
எங்களுடைய அரசுக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அவர்களோட நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில தமிழ்நாட்டின் நலன்களையும் மக்களின் விருப்பங்களையும் உறுதியாக பார்க்கிற வேலையிலையும் மத்திய அரசோடு இணைந்து செயல்பட நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். அடுத்ததாக இளைஞர் திறன் வேலை வாய்ப்பு இயக்கத்தை, அதாவது யூத் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன், அந்த திட்டத்தை, அந்த இயக்கத்தை செயல்படுத்த வந்து நான் கேட்டுக்கிறேன், செயல்படுத்தணும்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு. செயல்படுத்த விளைகிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப திறன் மையங்களை அமைப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு, டீப் டெக்னாலஜி, இணைய பாதுகாப்பு, மேக கணினி தொழில்நுட்பம், அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங், மின்சார வாகன தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் தொடர்புடைய துறைகள்ல பயிற்சி அளிப்பதற்கும் மத்திய அரசு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் வந்து எங்களுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. மேலும் வந்து மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் MBBS, ஆயுஷ் இந்த மாதிரியான படிப்புகள்ல மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள இடங்களை வந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில மட்டும் நிரப்புவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆனால் இது வந்து சாத்தியம் இல்லைன்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. நீட் தேர்வின் அடிப்படையில தான் வந்து இதற்கான அந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் நடந்து வருகிறது. அதே போல வந்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு, அதை நோக்கியும் செயல்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சில விஷயங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, விவசாயிகளை வலுப்படுத்துறது, கிராமப்புற செழிப்பு, பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில் வழித்தடங்களை உரிய நேரத்துல மேம்படுத்துவது அவசியம். பின்வரும் திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி GST சாலையின் NH32 செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான பகுதியை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை அவர் கேட்டிருக்கிறாரு. பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இதுல எதற்கெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க, உதவிகள் கிடைக்க போகுது, அது தொடர்பான அறிவிப்புகள் எப்போது வெளியாக போகிறது என்பதெல்லாம் வந்து இன்னும் சில நாட்கள்ல நமக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.